ஹாய், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கு நம்ம எப்படி டக்குன்னு அபிஷேகம் பண்ணலான்றது தான் இன்னைக்கு காட்டியிருக்கேன். என்னென்னா, நான் சில மங்கள பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள், மஞ்சள் கிழங்கு, ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, சந்தனம், வெட்டிவேர் என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த மங்கள பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை சலித்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். எப்போ நம்ம அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த பொடியை தண்ணீர் அல்லது பன்னீர் கலந்து நம்ம சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யும்போது நம்ம வீட்டிலையும் சரி, நம்ம பூஜை அறையிலையும் சரி நேர்மறை ஆற்றல் நிலை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, சுவாமி படங்களுக்கும் இந்த பொடியை மஞ்சள் குங்குமமாக யூஸ் பண்ணிக்கலாம். நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை தீர்த்த பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஜவ்வாதும் சந்தனமும் சேர்க்க வேண்டாம். இந்த பொருட்கள் அனைத்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்.